மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு காவல்துறையில் 15 ஆண்டுகளாக காலியாக இருந்த 70 உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் உடல் மற்றும் தகுதி தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டுள்ளது. அதன்படி புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி ஆய்வாளர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேர்வான 58 உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை வழங்கினர். மேலும் தேர்வு செய்யப்பட்ட மீதமுள்ள 12 பேருக்கு தேர்வு ஆய்வுக்குழு சான்றிதழ்கள் சரிபார்த்து விரைவில் பணியாணை வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சௌஹான், டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படித்த இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்க பல தொழிற்சாலைகளை இங்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதோடு அரசு மற்றும் தனியாரில் குறைந்தபட்ச கூலியை இந்த அரசு நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கின்றது. மக்களின் மகிழ்ச்சி தான் அரசின் மகிழ்ச்சி. காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. புதுச்சேரியில் குற்றங்கள் குறையும் என்ற நம்பிக்கை உள்ளது. குற்றங்களை விரைவாக கண்டுபிடிப்பதிலும் தண்டனை வாங்கி தருவதிலும் நமது காவல்துறை எல்லோரும் பாராட்டும் வகையில் இருக்கும். மத்திய அரசும் பல சமயங்களில் பாராட்டியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் புதிய வகையான குற்றங்கள் உருவாகி வரும்பொழுது அதனை விரைவாக கண்டுபிடித்து அதுபோன்ற குற்றங்கள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது எண்ணம். அதில் மிகுந்த கவனமாக காவல்துறை இருக்க வேண்டும். இப்பொழுது காவல்துறை பணிக்கு வருபவர்கள் உயர்கல்வி படித்தவர்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அப்படி உயர்கல்வியை பெற்று வரும் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். பயிற்சி பெறும்பொழுதே நன்றாக பெற்று மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கின்றது என்பதை உருவாக்க தர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து நகர மற்றும் கிராம பகுதிகளில் தொடர் அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். அதன்படி உருளைப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் போலீசார் மற்றும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து துப்பாக்கியுடன் அணிவகுத்து சென்று திடீர் நகர், சுப்ராயப்பிள்ளை சத்திரம், ஆட்டுப்பட்டி, கடலூர் சாலை, நெல்லித்தோப்பு, பெரியார் நகர் உள்ளிட்ட உருளைப்பேட்டை சரகத்திற்குட்பட்ட முக்கிய சாலைகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய நபர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அணிவகுப்பு நடத்தினார்கள். மேலும் தேர்தலை பாதுகாப்பாகவும் எந்தவித அச்சமுமின்றி பொதுமக்கள் எதிர்கொள்ளும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே அணிவகுப்பு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே ஈரான் இஸ்ரேல் போர் நிலவி வரும் சூழலில் புதுச்சேரி முக்கிய சாலைகளில் இரவு நேரங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினரை கண்டதும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலுப்படுத்துவதற்காக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக புதிய இளைஞர்களை அக்கட்சியில் இணைத்து அவர்களுக்கு புதிய பொறுப்புகளை தொகுதி வாரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பின்படி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா பரிந்துரையின் பேரில் வில்லியனூர் தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளராக சபரிநாதன், துணை அமைப்பாளர்களாக ரகுநாதன், சர்மா, சிலம்பரசன், மணிகண்டன், அன்பரசன், சூர்யா ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களுக்கு சிவா எம்எல்ஏ சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு இளைஞர் அணி அமைப்பாளர் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானிய தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்ததை தொடர்ந்து அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 67 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையாக தலா 1 லட்சம் வீதம் 67 நபர்களுக்கு மொத்தம் 67 லட்சம் ரூபாய் நிதியினை பெறும் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் தனசெழியன், கள ஆய்வாளர் சிவபிரகாசம் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி முருகப்பாக்கம் பகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கான கட்டடம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு அவர்கள் பயன்படுத்தி வந்தனர்.
இக்கட்டிடம் முழுவதும் சேதமடைந்து பயனற்ற முறையில் இருந்து வருகின்றது. இதனை சரி செய்து புதிய கட்டிடம் அமைத்து தர வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை இணை செயல்படுத்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் தீவிர முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் அமைக்க அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சியின் ஆணையர் பாஸ்கர், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உதயம்பட்டு வருவாய் கிராமம் SS நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 49.60 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 42.50 லட்சம் செலவில் வி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட நமச்சிவாயம் நகரில் சிமெண்ட் சாலை, ரூபாய் 36.40 லட்சம் செலவில் நிர்மல் தெரு மற்றும் கமல் தெரு ஆகியவற்றில் பக்க வாய்களுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, ரூபாய் 27.90 லட்சம் செலவில் பெருமாள் கார்டன் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 1,56 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு இன்று காலை பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் சமூக சேவைகள் மற்றும் மகளிர் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் IG பிரபாதேவி தலைமையில் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சமூக நலத்திட்டங்கள், மகளிர் முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான சேவைகள் குறித்து கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். மேலும் சமூக சேவைகள் மூலம் மகளிர்களின் முன்னேற்றத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து மகளிர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கான பென்ஷன் ஆகியவை பெற விண்ணப்பித்த தகுதியான பயனாளிகள் 173 நபர்களுக்கு பென்ஷன் தொகைக்கான ஆணை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து 30 குடும்பத்திற்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகை வழங்கினர். மேலும் சலவை தொழிலாளர்கள் 2 பேருக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கியவர். இது மட்டுமல்லாமல் உழவர்கரை தொகுதி JJ நகரில் வீட்டு பட்டாக்கு விண்ணப்பித்திருந்த 12 நபர்களுக்கு பட்டா நகலை வழங்கினர். இந்நிகழ்வு பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் திருமண நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக LPG சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து திருமண மண்டப உரிமையாளர் நலசங்க தலைவர் தேன் இசைக்கலைவன் புதுவை அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில், ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியாவில் வணிக பயன்பாட்டிற்கு கேஸ் சிலிண்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிலை தொடர்ந்தால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறையும். இதனால் திருமண மண்டபங்களின் வருமானமும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் அந்த தொழிலை நம்பியுள்ள சமையல் கலைஞர்கள், மேடை அலங்காரம் செய்பவர்கள், மின்விளக்கு மற்றும் பந்தல் அமைப்பவர்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் அதனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படும். திருமண மண்டபங்களை சார்ந்து செயல்படும் பல சிறு மற்றும் குறு தொழில்கள் இதன் காரணமாக நசிந்து போகும். இதனால் உள்ளூர் வணிகம் மற்றும் பொருளாதாரத்திற்கே கடும் பாதிப்பு ஏற்படும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் பெரும்பாலும் வணிகர்கள் செலுத்தும் வரிகளை நம்பியே இயங்குகிறது. எனவே இந்த சூழலில் வணிகர்களின் நிலையை பாதுகாக்க அரசு விரைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு திருமண நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் நிறுவனங்களுக்கு வணிக LPG சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி தொடர்ந்து கிடைக்க விரைந்து தீர்வு காண வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
தேசிய மக்கள் முன்னணி புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின நிகழ்வு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகால் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நடன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பறை இசை வரவேற்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றன. தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது. இந்திய தேசத்தின் முதல் பெண் ஆசிரியர் என போற்றப்படும் சாவித்ரிபாய் பூலே அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் இவோன் சுவாமிநாதன் தலைமை தாங்க, செயலாளர் ரெஜினா டேவிட் ஜோசப் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் முன்னாள் முதல்வர் முனைவர் பிரமிளா தமிழ்வாணன், ராக் பள்ளியின் முதல்வர் உஷாராணி, ராக் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் மங்கையர்கரசி, வித்யாபவன் பள்ளியின் உரிமையாளர் ரேகா ராஜசேகரன், ஜிப்மர் மருத்துவமனை தனிச் செயலாளர் இளவரசி சங்கர், சமூக செயற்பாட்டாளர் அனிதா பாலகிருஷ்ணன், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை துணை பேராசிரியர் சந்திரா, காஞ்சிமா முனிவர் உதவி பேராசிரியர் கயல்விழி, பாவேந்தர் பாரதிதாசன் ஆசிரியை நீலா, மூத்த செவிலியர் சாந்தி மாதவன், ஆசிரம சகோதரி நிவேதிதா உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் மகளிர் தின வாழ்த்துரை வழங்கினார். தேசிய மக்கள் முன்னணி நிர்வாகி தன பிரதீக்ஷா மகளிர் தின விழா ஏன் கொண்டாடுகின்றோம் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டார். பின்னர் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் ஆளுமைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 210 ஆளுமைகளை தேர்வு செய்து விருதுகள் வழங்கப்பட்டது. அன்னை தெரசா வாழ்நாள் சாதனையாளர் விருது, சாவித்ரிபாய் பூலே வாழ்நாள் சாதனையாளர் விருது, ரமாபாய் வாழ்நாள் சாதனையாளர் விருது, மணியம்மையார் வாழ்நாள் சாதனையாளர் விருது, டாக்டர் முத்துலட்சுமி வாழ்நாள் சாதனையாளர் விருது, டாக்டர் முத்துலட்சுமி நல்லாசிரியர் விருது, சாவித்ரிபாய் பூலே கல்வி நல்லாசிரியர் விருது, உயிர்காக்கும் அன்னை விருது, சாதனை பெண்மணி விருது, இளம் சாதனையாளர் விருது, வீர தமிழச்சி விருது, கலைத்திலகம் விருது, சிறந்த சமூக பணியாளர் விருது, ஹெலன் கெல்லர் விருது, சிறந்த செவிலியர் செம்மல் நேர்மையும் சிகரம் விருது, சிறந்த பணியாளர் விருது, மணியம்மையார் சாதனை இணையர் விருது, ரமாபாய் சாதனை இணையர் விருது என பல்வேறு தலைவர்களின் பெயர்களில் மகளிர் ஆளுமைகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறந்த ஒப்பந்த ஆசிரியர்கள், சிறந்த கொரோனா கால ஒப்பந்த ஊழியர்கள், NRSM ஊழியர்கள், ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்கள், இடுகாட்டில் பணி செய்யும் பெண்கள், ஆட்டோ ஓட்டும் பெண்கள், சமூக ஆர்வலர்கள், தனி பெற்றோராக இருந்து சாதிக்கும் பெண்கள் என பலதரப்பு பெண் ஆளுமைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி மாநில செயலாளர் இவோன் எழுதிய குருதியின் குரல் என்ற கவிதை நூல் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வெளியிடப்பட்டு அனிதா பாலகிருஷ்ணனால் பெற்றுக்கொள்ளப்பட்டது வெளியிடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் முன்னணி மாநில செயலாளர் இவோன் எழுதிய குருதியின் குரல் என்ற கவிதை நூல் டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் வெளியிடப்பட்டு அனிதா பாலகிருஷ்ணனால் பெற்றுக்கொள்ளப்பட்டு வெளியிடப்பட்டது. தமிழக புத்தகத்தின் நூல் ஆய்வாளராக இளவரசி சங்கர் புத்தகம் தொடர்பாக விளக்கி பேசினார். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன், பொதுச் செயலாளர்கள் இனாசி ராக், மண்ணாடிப்பட்டு சிவா, கட்சியின் துணைத் தலைவர்கள் ஜெபின், லாசரஸ், ராஜேஷ், பொருளாளர் சுரேஷ், மாநில செயலாளர் ஆறுமுகம், டேவிட் ஜோசப், மணி, பிரதீப், மதன்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தோழர்கள் பங்கெடுத்தனர். இறுதியாக செல்வி பரமேஸ்வரி நன்றி கூறினார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் சாலை, கழிவுநீர், வாய்க்கால், குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றது. இந்நிலையில் தொகுதியில் விடுபட்ட சில பகுதிகளிலும் புதிதாக அமைக்கப்பட்ட மனை பிரிவுகளிலும் சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் தொகுதி MLAவிடம் கோரிக்கை வைத்தனர். அதன்படி மக்களின் கோரிக்கையை ஏற்று தொகுதி MLA தேனி ஜெயக்குமார் வெள்ளினூர் கொமெண்ட் பஞ்சாயத்து சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 1 கோடி செலவில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியபுரம், உருவையாறு, ஆண்டியார்பாளையம், அரியூர், ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதி MLAவும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் அதிகாரிகள், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை தொடர்ந்து திமுக இளைஞரணி அமைப்பாளர், கடலூர் மாமன்ற உறுப்பினர் AGTS சரத்,
சுமார் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு சேலைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்கத்தின் தலைவர் சிவ ரவிச்சந்திரன், மகளிர் அணி தலைவி ஆனந்த நாயகி, பொருளாளர் கீதா, செய்தி தொடர்பாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கின்றது. அதாவது இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து பூஜை நடைபெற்றது. மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதற்காக ஏற்பாடுகளை ஸ்ரீ வேதாக சம்ரக்ஷண லக்ஷ்மி சரஸ்வதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேத ஆக சம்ரக்ஷன் லக்ஷ்மி சரஸ் மாரதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். महेश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो महादेवी विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ज्ञानानन्दमयं मस्पटिधारति आधारं सर्वविद्यानां अगाधप्रियसम्पन्नाम् अरविन्दनिवासिनीं विशेषजगदीश विज्ञान गणेश्वरूप ज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधि देवं हयग्रीवमहं प्रपद्ये पद्मप्रिये पद्मिनि पद्मालये पद्मदलाय दाक्षे विश्वप्रिये विष्णुमनो भादवद्धुं दीक्षदंस्कृताय धीमहि तन्नो नारसिंहं ज्वालाहोबिल मालोल षोड कारंच भार्गवः योगानंदो छत्रवण पावनो भानगल लक्ष्मी नारसिंहाय देवताकार्य सिद्ध्यर्थं सभास्तं समुद्भवं श्रीनृसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये ज्ञानमुद्रा पुस्तहाभ्य अलंकृतिकरद्वयं देवता सार्वभौमं तं ध्यायेति वेदान्तं. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.